இந்த ப்ராடக்ட் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஏன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மணியை சேவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இது மீஷோலேருந்து ஒரு 3 நாள் சேர்த்து ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கினேன். எவ்வளோக்கு பிராண்டட் வாங்குறோமோ அவ்வளோ குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். நான் வாங்கினது இந்த டெஸ்டர் பார்த்திங்கன்னா இது சரியான ஃபேமஸான டெஸ்டர். ஏசி டிசின்னு டெஸ்டர்னு பேர் சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்மார்ட் டெஸ்டர்னு பேர் சொல்லுவாங்க. இது நார்மல் டெஸ்டர் மாதிரி தான் பார்க்குறது இல்லையா, நார்மல் டெஸ்டர் மாதிரி தான் இருக்கும். இதில் நார்மல் டெஸ்டர் அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் நார்மல் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பாடி அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ எதுக்குள்ள அவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னா அப்படி கேட்பீங்க. இதுக்கு ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ்லாம் பாருங்கள், நார்மலாக டெஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். உள்ளே ஒரு மதர் போர்டு இருக்கிறது பார்த்துருப்பீங்க. இந்த மோடு பாருங்கள், இது வந்து இந்த டெஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா கண்டக்டிவ் இருக்குது, இதில் செக் பண்ண முடியும். மொதல் விஷயமே கண்டக்டிவ் செக் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா நம்ம லைன் செக் பண்ணுறதுக்கு நம்ம கை வைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஸ்பீடில் கை வச்சா தான் நம்மளுக்கு லைன் ஆகும். ஆனால் இது கை வச்ச உடனே பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் எரியுது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான லைட் எரியுது. நம்ம கை வச்சோம்னா லைனில் வச்சு கை வச்சோம்னா சிவப்பு வித்து க்ரீன் லைட் எரியும். அதே நம்ம கை எடுத்தோம்னா லைனு கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். இதை வச்சு இன்னும் நிறைய என்ன பண்ண முடியும். இதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா நியூட்ரலையும் செக் பண்ண முடியும். நியூட்ரல் செக் பண்ணி இது எதுவுமே ஆகலையாடா அப்படின்னு நம்ம கை வச்சோம்னா நியூட்ரல் பார்த்திங்கன்னா லைட் எரியும். அது எர்த்தையும் செக் பண்ண முடியும். இதில் இந்த எர்த்து நல்லா இருக்கா அப்படின்னு தெரியுது. ஒரே டெஸ்ட்டில் 3 வேலையும் செக் பண்ண முடியும், கண்டக்டிவ் செக் பண்ண முடியும். 4 விஷயம் நம்மளுக்கு லாபம். பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைட்னஸாக இருக்கும். நம்ம கை வச்சோம்னா சோக்கல் லைட் எரியுது. ரொம்ப ப்ரைட்னஸான ஒரு எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த ஃபியூச்சர் என்னென்ன சுவிட்ச் ஆன்ல இருக்குது. இப்போ ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுதா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி. இது வந்து டெஸ்ட்டை எடுத்து நம்ம வச்சோம்னா லைட் எரியிறோம் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது அப்பெல்லாம் எரியாது. எப்படி லைட் எரியுன்னு பாருங்கள். சாம்பிளை காமிக்கிறேன். லைட் எரியல. அப்படி பொய்யாடான்னு கேட்பீங்க. பொய் கிடையாது. ஏன்னா மேலே கை வச்சு நம்ம வச்சோம்னா வயரில் கரண்ட்டை வந்துச்சுன்னா லைட் எரியும். தெரியுங்களா? எல்இடி பைப் வந்து லைட் எரியும். பிரைட்டான குவாலிட்டி இது. நல்லா பாருங்கள். சுற்றி வைக்கிறேன். எங்கெங்கே கரண்ட் பாஸ் ஆகிற இது சென்சிங் கிடைக்குதோ அங்கெல்லாம் லைட் எரிய ஆரம்பிச்சோம். இந்த லைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்னஸாக இருக்குது. இப்போ நான் சுவிட்சை ஆஃப் பண்ணி போக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டு ஆஃப் பண்ணி வச்சு லைட் அங்கே மேலே எரியல. அது லைட்டு வெளிச்சத்துக்காக அந்த லைட் எரியிற மாதிரி இருக்கும். லைட் எரியல. இப்போ வச்சு பார்ப்போம். லைட் எரியல. அந்த டெஸ்ட்டில் லைட் எரியல. இப்போ கரண்ட்டு பாஸ் ஆகலை. அதனால் இப்போது திரும்பி ஆன் பண்ணிவிட்டு பார்ப்போம். கரண்ட்டு பாஸ் ஆகுது, லைட் எரியுது. இதுக்கு அடுத்த ஃபியூச்சர்ஸ் பார்க்குறக்கு அடுத்த ஃபியூச்சர் என்ன, இதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ஃபியூச்சர் இது என்னென்னா, இந்த 2 லைன் வருது, 2 ஒயருக்கு தெரியுதா. க்ரீன் லைட் எரியுது வந்து லைன். நம்ம கை வைக்காமலே லைட் எரியும். க்ரீன் கலர் லைட் எரியுது லைன். டேரெக்டாக லைன் பாஸ் ஆகக்கூடிய ஒயரில் வச்சோம்னா இந்த மாதிரி லைட் எரியும். அது பக்கத்தில் இருக்க ஒயர் வந்து நியூட்ரலில் வச்சோம்னா லைட் எரியாது. இது இப்போ காமிக்கிற மாதிரி நியூட்ரல் வச்சு இப்போ நியூட்ரலில் வச்சோம்னா லைட் எரியாது. இப்போ லைனில் வச்சுருக்கோம்னா லைட் எரியுது. நியூட்ரலில் வச்சோம்னா லைட் எரியாது. பார்த்தீங்களா? லைட் எரியல. இந்த லைட் எரியாது நியூட்ரல் வச்சா. நம்ம அப்படி எப்படி நியூட்ரல் செக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கையை வச்சு நியூட்ரலில் வச்சிங்கன்னா லைட் எரியும். இப்போ நம்ம ஒரு ஃபேனு லைட்டு மாட்டுறோம், அது எது நியூட்ரல் எது லைன்னு தெரியல. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் இது லிங்க் தரேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இது பாருங்கள், கண்டக்டிவ் சூப்பராக இருக்கும். எவ்வளோ பிரைட்டான லைட் சரி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு விட்டது. நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டர் வாங்கியிருந்தேன். இந்த டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா
எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த டெஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டெஸ்டர்னா ஏசிடிசி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இந்த மல்டிமீட்டர் பற்றி அப்கமிங் வீடியோஸில் வரும். இந்த பிளாக் கலர் ஒயர் எடுத்து காமனில் போட்டுக்கணும். அது 3rd ஹோல்ஸில் போட்டுக்கணும். சேஃப்ட் ஒயர் எடுத்து 2nd ஹோல்ஸில் போட்டுக்கணும். மேலேருந்து கீழே 2nd ஹோல்ஸில் போட்டுக்கணும். இந்த வோல்டேஜ் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இருக்குல்ல ஹை வோல்டேஜில் வைக்கணும். அதாவது 750 வைக்கணும். அதில் இருக்கிறது ஏசியில் வைக்கணும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் ஏசியில் வைக்கணும் 750. நீங்கள் சப்பில் இல்லைன்னா மரக்கட்டை மாதிரி நின்றுக்குங்க. அது அதாவது எலக்ட்ரிக்கல் வந்து கடத்தாமல் பார்த்துக்கோங்க. சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். அது பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சோம்னா 250 வோல்ட் கிடைக்கிது. 240 வோல்ட்டுக்கு கிடைக்கிது. இந்த மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றிலாம் வீடியோஸ் வரும். அது பாருங்கள். 240 வோல்டேஜ் கரெக்டாக கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா இப்போது டெஸ்டரில் எவ்வளோ வோல்டேஜுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ டெஸ்டர் இந்த டெஸ்டர் பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். டெஸ்டரில் யூஸ் பண்ணும்போது 17 வோல்ட் கிடைக்கிது. இப்போ 17 வோல்ட் கிடைக்கிது. கரெக்டாக அக்யூரேட்டான வேல்யூ பார்க்கலான்னு பார்க்கலாம். இது வந்து 17 வோல்ட் தான் கிடைக்கிது. அதனால் 200 வோல்ட்டில் போட்டு வச்சோம்னா 17.3 அந்த மாதிரி கிடைக்கிது. 17.3 அந்த மாதிரி கிடைக்கிது. நம்ம இந்த டெஸ்டர் யூஸ் பண்ணும் பொழுது கம்மியான வோல்டேஜ் வருதுனால தான் நம்மளுக்கு ஷாக் அடிக்க முடியுது. டேரெக்டாக பார்த்தீங்க கை வச்சிங்கன்னா ஷாக் அடிக்கும். இது டெஸ்டர் யூஸ் பண்ணும் பொழுது ஷாக் அடிக்க முடியுது. இதனால தான் எல்லாம் இந்த டெஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கை வச்சு ஷாக் அடிக்காது. இப்போ செவுத்தில் சில கை வைக்கக்கூடாது. கை வச்சிங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகும். ஒரு டெஸ்டரு குளராக இருந்தால் உங்கள் மேலே ஷாக் அடிக்கிறது வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த டெஸ்டர் பற்றி நான் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டெஸ்டர் ஓப்பன் பண்ணி நீ டெஸ்டர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது. காமனாக டெஸ்டர்லேயே இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது. அப்புறம் ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. 3 பேட்ரி கொடுத்துருக்காங்க. அது மேலே ஒரு ஸ்டிக்கராட்டை ஒட்டி பிளாஸ்டிக்கில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மதர் போர்டு ஒன்று இருக்குது. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். மொத்தமாகவே பாருங்கள். இது பேட்ரி சும்மில் ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒட்டியிருக்காங்க. மேலே அதை ஒட்டியிருக்காங்க. பேட்ரி தீர்ந்துருச்சுன்னா நம்ம 3 பேட்ரி நெக்ஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும். அது அவ்வளோக்கு தீராது. தீர்ந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸ்ப்ரிங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்டான டைப்னு சொல்லுங்கள். ஸ்ப்ரிங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ஸ்ப்ரிங்கு. பாருங்கள் மேலே முடி மாதிரி கொடுத்துருக்காங்களா. இது பார்த்தீங்கன்னா மைனஸில் கொடுத்துருக்காங்க. மைனஸு ஒரு டிரான்ஸ்பரண்டான பாடி இது. அப்புறம் ஸ்டீல் கம்பி கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டீல் கம்பி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது. மற்ற டெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. மதர் போர்டில் வந்து நம்ம கை வச்சு கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. என்ன போர்டு மட்டும் பார்த்துருக்காங்க. 2 LED லைட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா இன்செட் வச்சுக்கணும். அது இந்த கம்பி மண்டி இருக்கும். அது பக்கத்து வச்சுட்டு ஸ்ப்ரிங்கு பார்த்திங்கன்னா திருப்பி தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தோம்னா கண்டினியூட்டி ஒர்க் ஆகும். இது கரெக்டாக வைக்க முடியலப்பா. வச்சு பார்ப்போம். கரெக்டாக வைக்க முடியுதுன்னா நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். வைக்க முடியல. எரியுது. கயிறு பிடிச்சோன்னே எரியுது. பார்த்தீங்கன்னா எரியுது. நல்ல பிரைட்டான லைட்டு கொடுத்துருக்காங்க. திரும்பி வச்சு பார்ப்போம். கீழே வச்சு இது ஃபால்ட்டாக இருக்கும் பார்க்கணும். இல்லை பேட்ரி கையில் நிற்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெளிவாக காமிக்கலான்னு பார்த்தா உங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. கையில் எடுத்து பார்க்கணும் பார்க்குறேன். இது கையில் எடுத்து பார்க்கலாம். கையில் வச்சு பார்ப்போம். வச்சு பார்ப்போம். எரியுதல்லைன்னு பார்க்கலாம்.
கரெக்டாக வச்சு அழுங்காமல் வச்சு பொறுமையாக இந்த கம்பி வரி என்னென்னா பேட்ரிலையும் இந்த சில்வர் பிளேட் ஒட்டியிருக்கணும், அந்த கம்பி மாதிரி நீடிட்டு இருக்கல அது வந்து ஸ்ப்ரிங்கில் ஒட்டியிருக்கணும். இந்த மெயின் கான்செப்ட்டு பார்த்துட்டு இப்போது பார்ப்போம், கண்டுட்டு செக் பண்ணி பார்ப்போம். டிவியில் இப்படி ஆகுது, போய் எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு ஸ்ப்ரிங் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேட்டரியில் கண்டு போகுது, கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு கனெக்ட் பண்ணலாம். லைட் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லைட் இருக்குது. ஓகே, ஆகுது. நல்ல பிரைட்டான லைட்டு கொடுத்துருக்காங்க. தெரியுது, இந்த லைட் எரியுது. கீழ் லைட்டு தான் க்ரீன் கலர் லைட்டு. அதுதான் மேக்ஸிமம் நல்லா யூஸ் பண்ணும்போது அந்த க்ரீன் லைட்டு தான் மேக்ஸிமம் எரியும். பார்த்துக்கலாம், நல்ல பிரைட்டான லைட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்றா உள்ள அசம்பிள் பண்ணணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது ஸ்ப்ரிங்கில் வச்சுட்டு அதாவது ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த பேட்ரிஸ் தான் ஃபுல் பவர்னு நினைக்கிறேன். பேட்ரி தான் மொத்தம் இது ஒர்க் ஆகுது. லாஸ்மெண்ட் பண்ணிடலாம். இந்த மதர் போர்டு எடுத்து மேலே உள்ளே வச்சிடலாம், உள்ளே போட்டுடலாம். அது எப்படி கரெக்டாக அந்த கம்பி மேலே நீட்டிகிட்டு இருக்கல, அது மேலே வந்துருக்கணும், அந்த ஓப்பன் சைடில் வந்துருக்கணும். உள்ளே விட்டோன்னா அந்த ராடில் போய் அந்த சில்வர் இந்த பிளேட்டை ஒட்டியிருக்கும். பேட்ரி போய் இப்படி போடணும், கரெக்டாக பாருங்கள். இப்படி போட்டுட்டு நல்லா உள்ளே போயிடுச்சுன்னு செக் பண்ணி நல்லா உள்ளே தள்ளிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் எடுத்து இல்லை இன்செர்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்னு. இது எனக்கு ஒர்க் ஆக முடியுது, நீங்கள் பார்ப்போம். ஒர்க் ஆகுது. பாருங்கள், ஒர்க் ஆகும் பாருங்கள். நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. இந்த மூடியில் இப்போ ஸ்ப்ரிங் இருக்கனால கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. கரெக்டாக வைக்க முடியல. லைன் செட் பண்ணி இது மூடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸ்ப்ரிங்கு பார்த்திங்கன்னா வெளியே தள்ளிகிட்டே இருக்குது. நானும் முயற்சி பண்ணி பார்ப்போம் எவ்வளோ உள்ள தெரிஞ்சு. இப்போ செட் ஆகிடும். இப்போ வெளியே வந்துருச்சுப்பா. கரெக்டாக வச்சு மூடி வைக்கணும், டக்குன்னு மூடலாம். மூடிட்டேன். டைட் பண்ணி வச்சு இப்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது கரெக்டாக ஓடுதுன்னு. ஓடுது. இப்போது கரண்ட் வச்சு பார்ப்போம், கரெக்டாக எல்லாம் லைட் எரியுதான்னு பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சு ஆன் பண்ணோடனே கரெக்டாக ஓடுது, சர்க்கிள் லைட் எரியுது. இங்கே வச்சு பார்ப்போம், இங்கே கரெக்டாக எல்லா பக்கம் கரெக்டாக இருக்குது.